ஒரு நியூ அப்டேட் தான். ஓகேவா? இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில எல்லாருக்குமே வந்திருக்கும். உங்களோட டாஸ்க் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸை அப்ளை பண்ணலாமா, இது அப்ளை பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள், இது என்ன யூஸ், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இது என்ன யூஸுக்காக நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், மானிட்டேஷன் ஆன சேனல் தான் இருக்கணும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரும் 3000 ஹவர்ஸும் இல்ல 3 மில்லியன் ஷார்ட் வீடியோ போய் கூட மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிருக்கும். சூப்பர் தேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது எலிஜிபிள். ஓகே, அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் 4000 ஹவர்ஸ் 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போய் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண அவங்களும் வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எலிஜிபிள் கேட்டகரிக்கு மட்டும் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். மானிட்டேஷன் இல்லாத சேனலுக்கு வந்து வந்திருக்காது. ஓகே, பட் உங்களுக்கு வந்திருந்தா அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை பத்தி சொல்றேன். ஓகேவா? சரி, இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் தர அப்படிங்கன்னா, நமக்கு வந்து யூடியூப் தரப்புல வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ரிசர்ச்சுக்காக யூடியூப்ல இருந்து நமக்கு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல நம்ம ஃபில் அப் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல்ஸ் வந்து எதுவும் மிஸ்யூஸ் ஆகாது. அது வந்து கூகுள் LLC தான் சேவ் ஆகுதான். ஓகேவா? பட் இதுக்கு வந்து மிஸ்யூஸ் ஆகாது, எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அபிஷியலாக கொடுத்துருக்காங்க, யூடியூப் தரப்புல இருந்தே அபிஷியலாக கொடுத்துருக்காங்க. பட் இதை அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டுன்னு சொன்னல, நமக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஓகேவா? ரிவார்ட்னா ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு வவுச்சர் கார்டோ இல்ல உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஒரு சர்டிபிகேட்டோ இல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சம் அமௌண்ட் மணி வந்து பிரைஸாவோ அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்காக தான் இது. நீங்க கம்பல்சரி வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் இது எப்படி அப்ளை பண்ற வீடியோ நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யூடியூப் வந்து லாகின் பண்ணிங்க. உங்களோட மெயில் ஐடி தான் லாகின் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி லாகின் பண்ணி அதில் கிளிக் பண்ணி லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோன்னு கொடுங்க. ஓகேவா? யூடியூப் ஸ்டுடியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் போர்டில் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகேவா? மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்கும். ஜாயின் யுவர் கிரியேட்டர் ரிசர்ச் த இன்விடேட் த டேக் பிரிண்ட் பார்ட் த பர்னிங் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் டு லைஃப். ஓகேவா? ஃபியூச்சர் த டு லைஃப் என்னன்னா யூடியூப்லேருந்து ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. நீங்கள் இதில் வந்து இன்வெலிட் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுறீங்களா இல்லை டிஸ்மிஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா கெட் இன்வால்வ்டுன்னு இருக்குல்ல, இன்விலேட்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். ஓகேவா? என்ன அப்படின்னு பாருங்க, வெல்கம் டு இது. இப்போ என்ன நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. யூடியூப் தயாரிப்பு ஆராய்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஓகேவா? நீங்கள் இங்கு வந்ததால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் பயனர் ஆராய்ச்சி ஆய்வுகளில் பங்கேற்பதன் மூலம் யூடியூபின் எதிர்காலத்தின் வடிவமைப்பை எங்களுக்கு உதவுங்கள். ஓகேவா? பதிவு செய்யவும். இந்த படிவத்தில் உங்களை பற்றி எங்களிடம் கூறுவதன் மூலம் பங்கேற்க பதிவு செய்யவும். இது விரைவாக இருக்க வேண்டும், 10 நிமிடத்துக்குள் குறைவாக. ஓகே, 10 நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்கிறாங்க இந்த ஃபார்மை. சரி, ஓகே. பங்கேற்கவும். எங்கள் பயனர் ஆராய்ச்சி ஆய்வுகளுக்கு நீங்கள் பொருந்தினால் அடுத்த படிகளில் பின்பற்றுவோம். ஓகேவா? வெகுமதி கிடைக்கும். வெகுமதினா இதுக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து தருவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் இது. என்ன நம்மளுக்கு பலன் கேட்டீங்கன்னா வெகுமதி கிடைக்கும். என்ன வெகுமதினா, உங்கள் பங்கேற்பு முடிந்ததும் உங்களுக்கு பிடித்தமான தொண்டு நிறுவனத்தில் பரிசு அட்டை அல்லது நன்கொடை போன்ற சிறிய நன்றி பரிசு பெறுவீர்கள். ஓகேவா? உங்களுக்கு அவங்க வந்து ஒரு பணமாவோ இல்லை ஏதாவது ஒரு பரிசு அட்டையோ வந்து ஏதாவது தருவாங்க. இந்த படிவத்தை பதிவு செய்ய யூடியூபின் எதிர்காலத்தின் வடிவமைப்பை உதவுங்கள். ஓகேவா? வடிவமைக்கிறதுக்காக எதிர்கால ஃபியூச்சர்ஸுக்காக வந்து இது பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஆராய்ச்சி மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வெகுமதி தருவன்றது தான் அது. ஓகேவா? சரி, ஓகே. இது நம்ம இந்த ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் வந்துட்டேன். இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றா செலக்ட் பண்ண பர்சன்டேஜ் வரும். இதில் பாருங்கள், பே த கிளிக் அக்ரி த கன்ஸ்டன்ட். இது வந்து அக்ரின்னு கனெக்ட் பண்ணால் இது என்ன அப்படின்னா, இந்த ரிசர்ச்சில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் LLCஸில் வந்து சேவ் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி பர்சனுக்காக இது வந்து இது ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குறதால இது மிஸ்யூஸ் ஆகும். மிஸ்யூஸ் ஆகாது. இது வந்து அவங்களுடைய இப்போ LLCயில் வந்து கூகுள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. மற்றபடி நீங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாதுக்கா. இதுக்கு யார் எலிஜிபிள் எட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இது எலிஜிபிள். பட் மைனரி கண்ட்ரிட்டையும் ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அக்ரின்றதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் யூஸ் கெட் த டச் யுவர் த ப்ளீஸ் ஷேர் த ஃபர்ஃபைட் த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். உங்களோட இதை வந்து ப்ரீஃபைடாக கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? உங்களோட இது வந்து எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக ப்ரீஃபைடாக கொடுங்க. அப்போ தான் வந்து எங்களால் கான்டாக்ட் பண்ணி கரெக்டாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரிவார்டோ ஏதோ தர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம், உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல் கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய சேனலோடைய மெயில் ஐடி, அந்த சேனலோட மெயில் ஐடி லாகின் பண்ணி அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி என்ட்ரு பண்ணிங்கன்னா +91 உங்களுடைய கண்ட்ரி கோடை போட்டு என்ட்ரு பண்ண சொல்லுங்கள். எக்ஸாமுக்கு +1 கொடுத்துருங்களா, இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கண்ட்ரிக்கு என்ன கோடு வருமோ அதை கொடுங்க. இப்போ நம்மளோட இந்தியானா +91, அடுத்தது அப்படியே நம்பர், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும்னா இல்லை அப்படியே கொடுத்தாலும் ஓகே. ஓகே, ஜஸ்ட்டு +91 கொடுங்க. ஓகேவா? நம்பர் கொடுத்துட்டு அடுத்து போனால் வாட் எவர் த கண்ட்ரி ஆஃப் த கரண்ட் லைவ், நீங்கள் லைவில் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா tell us about yourself, we are the shaking the
wide range the prescriptive the create most include the product possible. Any information share the section used the only use the device or set practical the research activity. இது வந்து ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் கொடுக்கறதால எந்த ஒரு இன்க்ளூட் ப்ராடக்ட்ஸும் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஒரு இன்க்ளூடிங் ப்ராடக்ட் வந்து பாசிபிளுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஜஸ்ட்டு சரி ஓகே இது எப்படி நம்ம அப்ளை பண்ணால் வாட் இஸ் த யுவர் ஜெண்டர், நீங்கள் வந்து பெண்ணா இல்லை மென்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் மென்னாக இருந்தனா உமன் கொடுங்க, இல்லை மேனாக இருந்தால் மேன் கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பையன் அப்படின்றதால மேன் கொடுக்குறேன். மேன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் ஹையஸ்ட் லெவல் த கம்ப்ளீட் எஜுகேஷன், நீங்கள் லாஸ்ட்டாக முடித்த என்ன இது முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய டிகிரியோ இல்லை ஸ்கூலோ என்ன முடிச்சிங்கன்னா நீங்கள் நான் ஸ்கூல் நான் படிக்கவே இல்லை அப்படின்னா நான் ஸ்கூல் கொடுங்க. இல்லை பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கேன், இல்லை ஒரு செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் ஒரு டிப்ளமோ வச்சிருக்கேன் பேச்சுலர் அந்த மாதிரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்னா ஒரு எம்எஸ்சி அந்த மாதிரி முடிச்சிருங்க. நான் எதுவுமே பண்ணல சார்னா அதர் கேட்டகரி கொடுத்து நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணலாம். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம், லாஸ்ட் ஆன்சர் கொடுக்கலாம். நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், அதனால் வந்து யூனிவர்சிட்டி டிப்ளமோன்ற செலக்ட் பண்ணிட்டு யுவர் ஏஜ் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கீங்களா இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கீங்களா கேட்கும். இதில் வந்து நான் வந்து 25 to 29 என்னோட வயசு 25 இருக்குல்ல, அப்போ 25 to 29 அப்படின்ற செலக்ட் பண்ணி. ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நெக்ஸ்ட் கொடுங்க. சர்வே ப்ராக்ரஸ் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு பாருங்க, ஒரு செக்ஷனுக்கும் பர்சன்டேஜ் ஏறும். ஓகேவா? சரி இதில் பாருங்க ஆப்ஷன் தான், இது வந்து ஆப்ஷன் தான், இது ஃபில் பண்ண அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் தெரிஞ்சு நான் சொல்கிற மாதிரி என்னென்ன, ஆர் யூ த பேரண்ட் ஆஃப் த 13 to 17 years old அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் தட் டென் ப்ராப்பர்ட்டிஸ் த யூடியூப் ரிசர்ச். நீங்கள் யூடியூப்பில் வந்து 18 வயசுக்கு 17 வயசு உங்களுக்கு ஆகுதுன்னா உங்கள் அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா, நீ அவங்கள வச்சு நீங்கள் இது பாசிபிளாக நீங்கள் அப்ளை பண்ணி நினைக்கிறாங்க. இல்லை சார் நான் எனக்கு வந்து 17 வயசு 18 வயசில் எனக்கு 25 இருக்கா அப்படின்னா நான் நோ கொடுத்துக்கணும். ஓகே? இல்லை சார் நான் 17 வயசு 18 வயசு கீழே இருக்கவங்க பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க எஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் அப்பாவோட ப்ரூஃபோ எதை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 18 வயசு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள், அதனால் வந்து அவங்களோட இதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே? இப்போ வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு தமிழில் கூட செக் பண்ணுறேன். நீங்கள் 13 - 17 வயது உடையவர்கள் பெற்றோரா, மேலும் உங்கள் 18 வயதினரை யூடியூப் ஆராய்ச்சியில் கொண்டு கொடுன்னு சொல்கிறாங்க. இது ஓகே, அதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து நோ கொடுத்துருவேன். ஓகே? அதில் நோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தேனே ஆர் யூ த கான்டாக்ட் யுவர் கூகுள் எனி த ஃபாலோவிங் இஸ், நீங்கள் வந்து யூடியூப்பில் யாராவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யூ கரண்ட்லி ஒர்க் த கூகுள் ஆல்ஃபாபெட்ஸ், இல்லை ஐ ஒர்க்டு த கூகுள் ஆல்ஃபாபெட்ஸ் த ஃபர்ஸ்ட், அது நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க நான் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிலேட்டிவ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்களா கூகுளில் கேட்குறாங்க. யாருமே இல்லை அப்படின்னும் போது நன் ஆஃப் த அபோன்றதை கொடுங்க. ஓகேவா? நம்மளாம் கூகுள் கம்பெனியில் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதனால் கூகுள் கம்பெனிக்கு நன் ஆஃப் த அபோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டூ யூ த கரண்ட்லி ஒர்க் ஆர் யூ கனெக்ட் த பீப்புள் ஆஃப் த ஒர்க் ஃபாலோவிங் கம்பெனிஸ், எந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா கூகுள்னு கொடுத்தீங்கன்னா அதில் என்ன ப்ராடக்ட்டோ அதில் செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் நான் எதுவுமே இல்லைன்னும் போது நான் ஆஃப் த அபோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஹவர் research the studio or the English have the comfortable your feel reading the providing the detail of feedback English. நாங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு கொஷின் கேட்குறதில்ல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸ்டாக இருக்கா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறாங்க. வெரி கம்ஃபர்டபுள்னா வெரி கம்ஃபர்டபுள், சம்டைம் எனக்கு வந்து இங்கிலீஷ் நார்மலாக தான் தெரியும், அதனால் சம் வாட் த கம்ஃபர்டபுள். ஓகேவா? நான் அதை கொடுத்துறேன். கொடுத்துட்டு இல்லை அன்வான்ட் கம்ஃபர்டபுள்னா அன்வான்ட் கம்ஃபர்டபுள் கொடுத்துங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன இதுவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா? நான் அது சம் ஹண்ட்ரட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் த ஜாயின் ரிசர்ச் செக்ஷன் த ரிமோட்லி யூ only need device the following. ஒன்று மைக்ரோஃபோன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன்ஸு, ஸ்பீக்கர்ஸு, கேமரா, குட் ப்ராடக்ட், இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அக்சஸ் ஆஃப் த இமெயில் அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்குறாங்க. சரி ஓகே அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? உங்களோட டிவைஸ் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்க டிவைஸ் நீங்கள் யூடியூப்க்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படிங்க, ஒன்று லேப்டாப் டெஸ்க்டாப்னா லேப்டாப் டெஸ்க்டாப் கொடுங்க. வெரி ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் வச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கொடுங்க. போத் ஆஃப், நான் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கேன், லேப்டாப் வச்சிருக்கேன், டெஸ்க்டாப் வச்சுன்னா போத் ஆஃப் கொடுங்க. நான் எதுவுமே இல்லை சார் நார்மல் இதுதான் வச்சுன்னா நெதர் ஆஃப் த இது கொடுங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு போத் ஆஃப் தான் கொடுப்பேன். எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் வச்சு, நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் டெஸ்க்டாப் வச்சிருக்கேன், அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? சரி ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் அசிஸ்ட் த டெக்னாலஜிஸ் டு யூ யூஸ் டெய்லி த நேர் டீட்டெயில்ஸ் பேசிக் மார்க் ஆல் ஆஃப் த அப்ளே அப்படிங்கிறங்க. இதில் வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லிக்கு என்ன இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டெக்னாலஜி வைஸில் நான் இதில் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் கீபோர்டு இல்லை ஆல்டர்னேட்டிவ் மவுஸ் அண்ட் ஸ்டைல்ஸு, உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் எது எப்படி சொல்கிறது, உங்களுடைய செக்ஷன்ஸ்லாம் இதில் எல்லாம் பார்த்தா தெரியும். பட் ஆனால் எனக்கு வந்து நான் எதுவுமே இதில் இது பண்ணல, எனக்கு இதை பற்றின கொஸ்டினும் எனக்கு ஆக்சுவலாக புரியல. பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து நான் எதுவுமே தெரில சார் அப்படின்வா ஐ எம் நாட் ஷோர் அப்படின்றத கொடுங்க. ஓகே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஐ எம் நாட் ஷோர் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? பட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொடுங்க. ஓகே அடுத்தது விச் வீடியோ ஆஃப் த டூ யூ கரண்ட்லி யூஸ், நீங்கள் கரண்ட்டாக இப்போ வீடியோ வந்து எந்த ஆப்லாம் அதிகமாக பார்த்துருக்கீங்க, எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், யூடியூப், ஃபேஸ்புக். நான் வந்து இது 3 தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்னாப்சாட் இதெல்லாம் என்கிட்ட இல்லை, இருந்தால் கொடுங்க. ஆனால் டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால் அந்த 3 மட்டும் தான் இருக்குது. அந்த 3 மட்டும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா?
இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அது 3 தான். ஓகேவா, அதை கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் த யங் ஆஃப் த மோஸ்ட் ஆன் யூடியூப். நீங்கள் யூடியூப்பில் வந்து என்ன கண்டென்ட்லாம் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ற கேட்குறாங்க. கன்சியூம் த கண்டென்ட், ஒன்று லாங் வீடியோ இல்லை ஷார்ட் வீடியோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமு, மியூசிக் பற்றி இல்லை ப்ராடக்ட் பற்றி இல்லை மூஸ் வீடியோ அந்த மாதிரி பற்றி, இல்லை கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுறது இல்லை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி கிரியேட்டிவ் த கண்டென்ட்டில் வந்து ஷார்ட்ஸு லாங்ஸு அந்த மாதிரி போடுறீங்களா? இல்லை சார் நான் இதில் இருக்குது எல்லாமே போடுறோம் அப்படின்னா ஆல் ஆஃப் த அபோன்னு கொடுத்துருங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல் ஆஃப் த அபோ தான். ஏன்னா நம்ம வந்து எல்லா இதுவுமே யூஸ் பண்ணுவோம், ஷார்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே இது பண்ணுவோம். பட் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வாட் மோட்டிவ் த கிரியேட்டர் யுவர் கண்டென்ட் செலக்ட் ஆல் தட் அப்ளை. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து இது பண்ணீங்க இந்த கிரியேட்டர்ஸ் மூலிமா உங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணி போடுற கண்டென்ட் மூலிமா உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன, இது பர்பஸ்க்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஃபுல் டைம் தே ஹேவ் த ஃபன். நான் ஒரு ஃபன்னுக்காக போடுறேன் அப்படின்னா காண்டாக்ட் ரியல் லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க இந்த ரியல் லைஃப்பை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பார்ட்டிஸை பற்றி நான் ஒரு ட்ரேடிங் ஆப்பை பற்றி நான் போடுறேன், இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட் டேலண்ட்டை பற்றி நான் ஷேர் விட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போடுறேன். ஒரு கெயின் ஃப்ரேமுக்கு இல்லை பில்டு பிஸ்னஸ் என்னோட பிஸ்னஸுக்காக இது பண்ணுறேன், ஒரு மணி இப்போ இது பண்ணுறதுக்கு அப்படின்னா, இல்லை ஷேர் லாங்குவேஜ் ஆஃப் த ஹால் ஆஃப் ஹெல்ப் அதர்ஸ், என்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கொடுக்குறேன். அதனால் நான் இப்போ வந்து டெக் சேனல் தான் வச்சிருக்கேன். அதனால் ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கு பாருங்கள், ஜென் த ஃபேம்ஸு இல்லை பாப்புலரிட்டிக்காக நான் போடுறேன் வீடியோ மேக் பண்ணி அந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா, பட் நான் வந்து ப்ரொமோஷனுக்காக ஏதாவது பிஸ்னஸ் பற்றி போடுறேன்னா மேக் மணினா நான் ஒரு மணி ரிலேட்டட், எனக்கு வந்து அதில் மணியும் கிடைக்கணுன்றதுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுங்க. பட் நீங்கள் ரிசர்ச் என்ன இதுக்காக போகிறீங்களோ அந்த கண்டென்ட் மாரி டைப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் ஷேர் த நாலேஜுக்கும் மேக் மணி ரெண்டுத்தை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைங்க அதர் பீப்புள்னா அதர் இதை கொடுத்து நீங்கள் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிசபிளில் அந்த டிஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் இது 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் வரும் வாட் இஸ் யுவர் நேம் மெயின் யூடியூப் சேனல், உங்களுடைய நேம் ஆஃப் த யுவர் மெயின்டைன். இப்போ உங்களுடைய சேனல் நேம் மெயினாக யூஸ் பண்ணுற சேனல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. என்னோட சேனல் நேம் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னோட சேனல் நேம் வந்து என்னவோ அந்த சேனல் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன். சேனல் நேம் வந்து கொடுத்துட்டுக்கப்புறம் கீழே வந்தால் வாட் இஸ் யுவர் மெயின் யூடியூப் சேனல் யூஆர்எல், உங்களுடைய சேனல் யூஆர்எல் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா டாஸ்போர்டில் போயிட்டு உங்களை கஸ்டமைஸ்னு இருக்கும், அந்த கஸ்டமைஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று காமிக்கும். ஓகேவா, உங்கள் லேஅவுட்டு அந்த பேர்டிங் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த பிராண்டிங் கீழே பேசிக் இன்ஃபர்மேஷனில் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா சேனல் யூஆர்எல் இருக்கு பாருங்கள், இதை வந்து காப்பி பண்ணிங்க. ஓகேவா, அதை காப்பி பண்ணிவிட்டு சர்வேல போயிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பட் இது கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கு பாருங்கள் ப்ளீஸ் இன்டர் த சேனல் ஐடி, உங்களை யுவர் சேனல் ஐடி இஸ் த 24 டிஜிட்டல் கோட்ஸ். இதுக்கு நம்ம தெரியல அப்படின்னா அந்த கிளிக் கேர்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி லாகின் பண்ணோடனே ஜஸ்ட் அதுக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் செட்டிங்ஸில் போய் அந்த ஐடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு என்னோட சேனல் லாகின் தான் லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணி அட்வான்ஸ் செட்டிங்ஸில் அங்கே யூசர் ஐடின்னு இருக்குது, கீழே சேனல் ஐடி, நம்மளோட சேனல் ஐடி தான் நமக்கு தேவை. அதனால் சேனல் ஐடி காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுங்க. ஓகே, இதில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். Across all videos platform your use which the following optional the best discuss the type of வீடியோ கண்டென்ட் டைப்லி கிரியேட். நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா, ஒன்று வெரி ஷார்ட் வீடியோவாக போட்டுருந்தீங்களா, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா லாங்கர் வீடியோ வந்து 60 செகண்டுக்கு மேலே இருக்க லாங்கர் வீடியோ மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா அது கொடுங்க. ஷார்ட் வெரிஃபைக்கில் வெர்டிகல் வீடியோஸ் என்ன ஷார்ட் வீடியோ 60க்கும் கீழே இருக்க வீடியோஸ் மட்டும் தான் போகிறீங்கன்னா அதை கொடுங்க. ஓகேவா, இல்லை ஐ டைப்லி கிரியேட் த போத் அந்த ஷார்ட் வெர்டிகல் வீடியோஸ் அண்ட் லாங்கர் வீடியோ, நான் லாங் வீடியோவும் போடுறேன் ஷார்ட் வீடியோவும் போடுறேன்னா லாஸ்ட்டாக 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, ஒன்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா 60 செகண்டுக்கு மேலே இருக்க வீடியோ மட்டும் தான் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொடுங்க. வெரி ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போகிறீங்கன்னா 2வது ஆப்ஷன் கொடுங்க. அடுத்தது இல்லை சார் நான் ஷார்ட் வீடியோவும் போடுவேன் என்னோட கண்டென்ட் வீடியோவும் போடுவேன் நான் லாங் வீடியோவும் போடுவேன் அப்படின்னா கீழே இருக்க 3வது ஆப்ஷன். ஓகேவா, ஐ டைப்லி த கிரியேட் போத் ஆஃப் த கிரியேட் வெர்டிகல் அண்ட் லாங்கர் வீடியோஸ்ங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க வாட் இஸ் த டாபிக் ஆஃப் த கண்டென்ட் கிரியேட் ப்ளீஸ் செலக்ட் த அப்ளை. நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்லாம் டைப் பண்ணுறீங்க உங்களுடைய கண்டென்ட் ரிலேட்டட். ஒன்று பார்த்தீங்கன்னா காமெடி இல்லை ஏஆர்டி இல்லை பேட்ரேட்டி இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றி இது பண்ணுறேன், ஒரு எஜுகேஷனை பற்றி போடுறேன், இல்லை என்டர்டைன்மெண்ட் பற்றி போடுறேன், இல்லை ஒரு ஃபுட்டை பற்றி போடுறேன், இல்லை கேமிங் ஸ்டைலு இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலு இல்லை மியூசிக் வீடியோ போடுறேன், ஒரு நியூஸ் சேனலு சோஷியல் இஷ்யூத்தை பற்றி இல்லை ஒரு டெக் சேனலு இல்லை விளாகை பற்றி போடுறேன். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போகிற சேனல் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து டெக்கும் டீச்சிக்கும் எஜுகேஷன் இது 2 தான் என்னோட இது. ஓகேவா, அதனால் 2த்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். பட் உங்களுக்கு எதுவோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு ஹவு த எக்ஸ்பேண்ட் ஆரியா வித் ஜென் ஏஐ டூல்ஸ் ஃபீச்சர்ஸ். நீங்கள் வந்து எக்ஸ்பேர்ட் இருக்கா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏஐ பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா கேளுங்க. ஏஐ பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சா அப்படின்னா நீங்கள் அதை கொடுங்க, தெரியலன்னும் போது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, நோ கொடுத்துட்டு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஜென்ரல் ஹவ் த ஃபீல் ஆஃப் த ஏஐ கிரியேட்டட் டூல்ஸ் ப்ளீஸ் டெவலப். நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறீங்க, அந்த ஏஐ டூல் வந்ததால் உங்களுக்கு என்ன பாசிட்டிவாக இருக்குது, நமக்கு அதை பற்றி தெரியாதுன்னும் போது நம்ம நார்மல் இது கொடுங்க, ஒன்றும் நெகட்டிவாலாம் கொடுக்க வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிறது அது பாசிட்டிவ் தான். ஏஐனாலே கொஞ்சம் பாசிட்டிவ், நல்லா கிரியேட்டிங்லாம் நல்லா இருக்குது, அனிமேஷனுக்குலாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு நியூட்ரலாக, ஓகேவா, நியூட்ரல் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு பாசிட்டிவ் இல்லை வெரி பாசிட்டிவ் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால், எனக்கு வந்து அது தெரியாதுன்றதெல்லாம் நான் நேச்சுரல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். ஓகேவா? கொடுத்துட்டோன்னே இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கருத்து கணிப்பில் உங்கள் நோக்கத்தை செலவிட்டதற்கு நன்றி, உங்கள் பதிலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கும் போது நாங்கள் தொடர்பில் இருப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.